செழுமையான தேசம், கர்த்தருடைய தோட்டத்தை போல சொல்லுங்க. செழுமையான தேசம் சொல்லுங்க. செழுமையான தேசம் சொல்லுங்க. என்னவாமா? செழுமையான தேசம். இந்த செழுமையான தேசத்தை பார்த்த உடனே லோத்து என்ன செய்யறா அப்படின்னா, இது சோதோம்ல நிறைய பாவம் இருக்கு, அதெல்லாம் அடுத்து. ஆனா அந்த தேசத்துல செழுமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சா, அந்த தேசத்துல போய் என்ன செஞ்சா, குடிபெயர்ந்தான் அல்லது அந்த தேசத்துல போய் தங்கி இருந்தான். அப்படி அவன் தங்கி இருந்த நிமித்தம் அந்த தேசத்தினுடைய பாவம் அந்த மனைவி மேல ஒட்டி இருந்தது. மனைவி மேல மாத்திரமல்ல, அதாவது தகப்பனோட போய் தவறான உறவு கொள்றோமே அப்படிங்கிற அந்த உணர்வு கூட இல்லாத அளவுக்கு அவங்க பாவம் செஞ்சாங்க. அப்படின்னா அந்த பிள்ளைகள் அந்த பாவத்துல வளர்ந்தபடினால் அல்லது அந்த பாவம் இருக்கிற இடத்துல வளர்ந்தபடினால் இது தவறுன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளைகள் அங்கே வளர்க்கப்பட்டாங்கன்னா, அப்போ ஒரு தகப்பனுடைய கீழ்ப்படியாம அல்லது அந்த தகப்பனுடைய இச்சையின் நிமித்தம் என்ன நடந்ததாமா? அந்த தேசத்துக்குள்ள போனதுனால லோத்துனுடைய குடும்பமே என்ன செஞ்சாமா? சாபத்துக்குள்ளானது.